ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிலாவிங்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா நான், ரொட்டி, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துப்போம். பட்டர் மெல்ட் ஆகி வந்தோடனே 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பே லீஃப் சேர்த்துப்போம். அடுத்து மீடியம் சைஸ் வெங்காயம் 4-5 கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இது கூடவே 2 வரமிளகாய், சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துப்போம். 6 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிருவோம். தக்காளி லைட்டா மேஷ் ஆகி வந்தா போதும். அடுத்து 5 முந்திரி பருப்பை தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, இந்த பன்னீர் பட்டர் மசாலா நம்ம க்ரீமியாக கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு பேன்ல 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம அதில் சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுப்போம். ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்துப்போம். தக்காளியோட புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பன்னீர்லாம் நம்ம உள்ள சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இதில் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது காஞ்ச வெந்தயத்தோட இலைகள் தான் இது. இதை கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, சேர்த்தோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ட மாதிரி நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். அடுத்து லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா மிலாவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.